தெரியாமல் கூட பெண்கள் திருமாங்கல்யத்தை அணியும் போது இந்த தவறுகளை செய்யாதீர். முதலில் தாலி கயிறு என்று சொல்லாமல் திருமாங்கல்யம் என்று சொல்ல வேண்டும். அது ஒரு சாதாரண ஆபரணம் அல்ல. உங்கள் கழுத்தில் இருக்கும் திருமாங்கல்யம் கணவன் மனைவி உறவை இணைக்கும் தெய்வீக பந்தம். திருமாங்கல்யம் எப்போதும் சுத்தமாகவும் மங்களகரமாகவும் இருக்க வேண்டும். அழுக்கான மாங்கல்யம் வறுமைக்கு வழிவகுக்கும். குளிக்கும் போது திருமாங்கல்ய கயிற்றுக்கு அடிக்கடி மஞ்சள் பூசுங்கள், அது செழிப்பையும் தரும். திருமாங்கல்யத்தை கழட்டி வைப்பது நல்லதல்ல. கர்ப்ப காலத்தில் திருமாங்கல்யம் மாற்றினால் குடும்ப மங்களத்தில் இடையூறு ஏற்படும். மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் போன்ற புனித நாளில் திருமங்கல்யம் மாற்றினால் தம்பதியருக்கு ஆயுள் வளம் மங்களம் பெருகும். திருவிழாவில் மாற்ற முடியவில்லை என்றால் நல்ல முகூர்த்த நாளில் விடியற்காலம் 4 முதல் 6 மணிக்குள் திருமங்கல்யம் மாற்றலாம். திருமங்கல்யத்தை மாற்றும் போது எப்போதும் கிழக்கு நோக்கி அமர்ந்து மாற்ற வேண்டும். வெள்ளிச்சனிக்கிழமை மாற்றக்கூடாது. பூஜை அறையில் விளக்கு ஏற்றி நைவேத்தியம் வைத்த பின்பே திருமங்கல்யத்தை மாற்ற வேண்டும். மாற்றுவதற்கு தேவையான பொருட்களை முன்கூட்டியே தயார் செய்யுங்கள். திருமங்கல்யத்தை கழுத்தை மாற்றும் முன் முதலில் கழுத்தில் ஒரு மஞ்சள் நூலை கட்டிக்கொண்டு மாற்ற வேண்டும். மாங்கல்யத்தை கட்டும்போது தாலியில மஞ்சளும் குங்குமமும் வச்சு கொஞ்சம் மல்லிகைப்பூ வச்சு கட்ட வேண்டும். திருமாங்கல்யத்தை பூஜை அறையில் அல்லது கோவிலில் மாற்றுங்கள். கணவன் தன் மனைவியின் கழுத்தில் மாங்கல்ய கயிற்றை பார்க்கும்போது அவரை அறியாமலே ஒரு துணையும் பாதுகாப்பும் உணர்கிறார்.